வெல்கம் டு லக்ஷராஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பிரியாணி சுவையில் தக்காளி சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதோடைய டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்காக ஒரு கடாயில் தேவைக்கேற்ப ஆயிலை சேர்த்துக்கலாம். இப்போது அதில் சோம்பு, பட்டை, லவங்கம், ஏலக்காய், கல்பாசியை சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது இதில் மீடியம் சைஸில் 2 பெரிய வெங்காயத்தை நீள்வாக்கில் கட் பண்ணி சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா இந்த அளவு வதங்கின உடனே இதில் 4 பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். முழுசாக தான் சேர்க்கணும், கீறக்கூடாது. இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுத சேர்த்துக்கலாம். நான் இஞ்சி பூண்டை இடித்து சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போது இதில் 1 கைப்பிடி அளவுக்கு புதினா இலைகள், 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலைகளை சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். இது நல்லா இந்த அளவு வதங்கின உடனே இதில் மீடியம் சைஸில் 4 பழுத்த தக்காளியை நல்லா பேஸ்ட் மாதிரி கிரைண்ட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளியோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம இதை நல்லா வதக்கணும். இப்போது நல்லா இந்த அளவு வதங்கி வந்த உடனே இதில் மசாலா பொருட்களை ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா, தேவைக்கேற்ப உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போக வதக்கிக்கலாம். நல்லா இந்த அளவு வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கணும். இப்போ இதில் நம்ம தண்ணியை சேர்த்துக்கலாம். நான் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். 2 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 5 டம்ளர் அளவுக்கு தண்ணியை சேர்க்குறேன். இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்க வச்சுக்கலாம். நல்லா இந்த அளவு கொதி வந்த உடனே உப்பு காரத்தை செக் பண்ணி பார்த்துட்டு 20 நிமிஷம் போல் பாஸ்மதி அரிசியை ஊற வச்சதை தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு இது கூட சேர்த்துக்கலாம். இதை நல்லா பொறுமையாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு மூடி வேக வச்சுக்கலாம். சாதம் நல்லா இந்த அளவு வெந்த உடனே இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கலாம். இப்போ மூடி போட்டு மூடி மறுபடியும் வேக வைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கொத்தமல்லி புதினா இலைகளையும் சேர்த்துட்டு வேக வச்சுக்கலாம். அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக இதை நல்லா கொஞ்சம் பொறுமையாக கலந்து கொடுக்கணும். சாதம் நல்லா 3/4 பதம் அளவுக்கு வெந்திருக்கு. மறுபடியும் இதை நம்ம வேக வைக்க போகிறோம். மூடி போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு சிம்மில் வச்சுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தக்காளி சாதம் நல்லா சூப்பராக வெந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லக்ஷராஸ் கிச்சனை ஃபாலோ பண்ணுங்கள். Thank you.